தீபாவளிக்கு ரஜினி, விஜய், விஷால் படங்கள் மோதுறது உறுதியாயிடுச்சு. 2 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினி நடிச்சதா சொல்லப்பட்ட அனிமேஷன் படம் வெளியான போது எதிர்பார்த்த வெற்றி பெறல. இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள ஓடாத ரஜினி படம் வெளிநாடுகள்ல சக்கப்போடு போடுறதா பில்டப் செய்திகளை மட்டும் அப்பப்போ வெளியிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில சினிமாவில ரஜினிக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த இடைவெளியை குறைக்கும் முயற்சியா லிங்கா படத்தை வேகமா முடிச்சு வர தீபாவளி தினத்துல வெளியிடும் வேலைகள் துரிதமா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட பாதி படத்தை முடிச்சிட்ட KS ரவிக்குமார் இதுவரைக்கும் படமாக்குனதை எடிட் செய்யும் வேலைகள்ல அப்பப்போ ஈடுபட்டு இருக்கிறதோட AR ரஹ்மான் கிட்ட சீக்கிரமே பாடல்களையும் தருமாறு அப்பப்போ கேட்டுக்கிட்டு இருக்காராம். ஆக இந்த தீபாவளிக்கு லிங்கா வெளியாறது உறுதிதான்னு சொல்றாங்க. இதுக்கு நடுவுல மின்னல் வேகத்துல படப்பிடிப்பு நடத்தும் நம்ம ஹரி இயக்கத்துல விஷால் நடிச்சிட்டு வரும் பூஜை படம் கண்டிப்பா தீபாவளிக்கு வெளியாகுதான். இந்த படத்தை தொடங்கும் போதே தீபாவளி ரிலீஸ்னு சொல்லி தான் ஆரம்பிச்சாரு விஷால். அதே மாதிரி முருகதாஸ் இயக்கத்துல விஜய் நடிச்சிட்டு வரும் கத்தியும் தீபாவளிக்கு வந்துடும். இப்ப படத்தோட பெரும்பகுதி படப்பிடிப்பு நடந்து முடிஞ்சிட்டதுனால அந்த படம் வெளிவருவதும் உறுதியாகி இருக்கு. ஆனா இந்த பட்டியல்ல கௌதம் மேனன் இயக்கத்துல அஜித் நடிச்சிட்டு வரும் படம் மட்டுமே இன்னும் உறுதி இல்லாம இருக்கு. தீபாவளிக்கு வந்துடும்னு தயாரிப்பு தரப்புல சொல்லிக்கிட்டாலும் கௌதம் மேனன் தரப்புல ட்ரை பண்றோம் பார்க்கலான்னு சொல்றாங்களாம். ஆக அஜித் படம் இந்த தீபாவளி ரேஸ்ல இருந்து விலகிக்க வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது.